எமயமலை வரையிலும் சைனா பார்டர் வரையிலும் போக சொன்னார். அன்னைக்கு சக்தி கொடுத்தார். அதை வச்சு நீ இப்ப போன அந்த நேரத்தில் எது பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்த. நாங்க ஒருத்தரை கொல்லவோ மற்றவருக்கு துன்புறுத்தவோ இதை பயன்படுத்தாது. உன்னை காத்துக்கிறதுக்கு எந்தெந்த நிலையும் அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிதான் அங்க போனோம். அதான் சைனா பார்டர்கிட்ட போனோன்னு அவர் சொன்ன வெறும் கோமட்டின்னு வச்சுட்டு போறேன். அப்ப இந்த பக்கத்துல இருந்து கடந்து போன உடனே திடு திடு திடுன்னு இந்த மலையில இந்த பனி பாறையெல்லாம் போயிடுது. போன உடனே என்ன ஆகுது, நாம எப்படிடா போக போறோம்னு இந்த தண்டபாணி இருக்கிறானே இவன் பையன், இவன் சின்ன பள்ளியில இருக்கிறான். நானான்ட்டு நம்ம வீட்டுக்கு தெரு வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கேன். இந்த ஏன் மேல ஏகத்துல ரத்த ரத்தமா புழிஞ்சு கத்துக்கிட்டு இருக்கான். ரத்த ரத்தமா போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல இந்த எண்ணம் இது பாய்ந்தோடனே எப்படி நான் போக போறோம், பிள்ளைகள்ல என்னான்னு பிள்ளை ஞாபகம். இப்ப காட்சி கிடைக்குது, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ரத்த ரத்தமா போயிட்டு இருக்கிறான். இவங்க அம்மா இந்த விறகு காயில விறகு இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்குது. இவன் ரத்த ரத்தமா போய்கிட்டு இருக்கிறான். அப்ப அங்க தெரிஞ்ச உடனே ஐயோ நாளைக்கு எப்படி அவனை காப்பாத்துறதுன்னு இந்த நினைப்பு இருக்கு. அடிச்சது பாருங்க, கிர்ன்னு இருதயமே துடிக்க ஆரம்பிச்சு. எது இருதயம் துடிக்க ஆரம்பிச்சதுங்க. கொஞ்ச நேரத்துல உயிர் போயிரும் போடும். அப்பதான் குருநாதர் அந்த முந்தி அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துவார். மனமே இனி ஆகிலும் மயங்காதே, கொல்லாம் மானிட வாழ்க்கையில் தயங்காதே, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ. இப்ப நீ போயிடுற மின்னலை போல போயிடுமே, எதெல்லாம் நீ பார்க்க போற அப்படிங்கிறார். மின்னலை போல மறைவிதை பாராய், நேற்று இருந்தார் இன்று இருப்பது நிஜமோ, நீ நிலையெல்லாம் இந்த உலகம் உனக்கு சதமா, கொஞ்சம் சிந்திச்சு பாடுறாங்கிறார். இப்ப நீ இப்ப போயிட்டேன்னு உன் பிள்ளை எப்படி காக்க போற? இந்த சக்தி கொடுத்த இங்க இருந்து அவன் காக்கப்பட வேண்டும் என்றால் அவனை காக்கலாம். இங்க இருந்து ஒருத்தனை திட்டும் போது புறை ஓடுது. என் பிள்ளை மேல பாசமா இருக்கு நீ வேதனைப்பட்டான்னு அவனுக்கு நோய் அதிகமாகும். அப்ப அந்த நோயிலிருந்து காக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், இந்த உபதேசம் தான். இந்த மாதிரி நேரங்கள்ல எனக்கு உபதேசம் கொடுக்குறாரு. எவ்வளவு சிரமமான நேரத்துல இந்த சக்தி வச்சிருந்தாலும் அந்த உபதேசங்கள் நம்மளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுத்து உதவுறாரு. ஏன்னா இப்படி அனுபவப்பட்டது. இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க, சாமி உங்ககிட்ட எல்லாம் திறமை கொடுக்குற பல சோதனை கொடுத்தா என்ன பண்ணுங்க? இப்ப சொல்லுவாங்க, அவங்க என்னை ஆசைப்படினாலும் என்னை சாமி சோதிக்கிறான்னு தான் நீங்க சொல்றீங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில ஆசை நிமித்தம் போகும்போது கிடைக்கலன்னா அது கிடைக்காத ஒரு தொழிலை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. கிடைக்கல சாமி நிறைய சோதிக்கிறாரு, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சொல்றேன், இதை அறிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு சோதனை. அது ஒவ்வொன்றையும் அறிவித்தான. சோத்துக்கு இல்லை, வீடு காடெல்லாம் போச்சு, அனாதிகளா இருக்காங்க குழந்தைங்க, இருக்கிற நிலங்கள் எல்லாம் வித்தாச்சு, அதுக்குண்டான காரணம் இல்லாமலே சொத்து போகுது. இவ்வளவு நிலை வந்த ஒரு பாடு, இப்படி எல்லாம் செய்யப்பட்ட ஒரு பாடு, இது தெரிஞ்சிட்டு வரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதிரி நிலைகள் உண்டு. அந்த குடும்பத்தில் அறியாத எப்படி இயக்குது, அவங்களை மீட்டுறதுக்கு என்ன வழி? ஒவ்வொரு உயிரும் கடவுளாக மதி, அவங்க உடலை நீ கோயிலாக மதி. அவர் சந்தர்ப்பத்தால் வரும் நிலையை. ஆனா ஈசனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் இடிஞ்சிடாது. இந்த கட்டடத்துக்குள் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக பெருக்கும் மார்க்கம் என்ன? அவர்களை காக்க வேண்டும் என்றால் நீ எப்படி காக்கப்படுகின்றாய்? இந்த உடலுக்கு பின் நீ எப்படி ஒளியாகின்றாய்? அவர்கள் ஒளியாக்கும் உணர்வை உபாயித்தால் அந்த உணர்வு உனக்குள் வளர்கின்றது. அந்த உணர்வே உனக்கு தெளிவாகின்றது. அதன்படி நீ பிறரை காக்க முடியும். இப்ப வர்றவங்க நினைச்சுறான் தலைவலிக்கு வாய்த்த வலிக்கு தான் கேட்கறாங்களே தவிர இது வராம தடுக்கிறதுக்கு எனக்கு அருள் கொடுக்கன்னு யாரும் கேட்கறது இல்லையே. அந்த அருள் சக்தி வேண்டும். இருள் என்னை நாடாது வேணும்னு நானும் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தானுங்க வந்தேங்க அப்படிங்கிறாங்க. கணிச்சு ரெண்டாவது நான் அடுத்த அப்படி வர போகும்போது நேற்று வந்துட்டு போனாங்க, என் தலைவலி என்ன போயிடுச்சான்னு போயிடுச்சுங்க. அந்த தலைவலிங்கிற உணர்வை திருப்பி சொல்லிதான் செய்யறாங்க. ஆக நாம எங்கே வாழ்றோம்? இந்த உடல் நமக்கு சொந்தமாகுதா? அதனால இப்படி எல்லாம் சில இடங்கள் எல்லாம் குருநாதர் இப்படி அனுபவபூர்வமாக கொடுத்தார். அதே மாதிரி நீங்க சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? முடியுமா? ஆக சிரமப்பட்டு அக்ரிகல்ச்சர் நினைச்சு வித்தை உருவாக்குறாங்க. அதுக்கு தண்ணி இப்படி ஊத்துங்க, களை இப்படி நீக்குங்க, இந்த காலத்துல இப்படி ஊத்துங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணா ராசி பலந்துங்க. விதையை ஊஞ்சிட்டோம், தண்ணி ஊத்திட்டோம், அந்த கால பருவத்துல உரம் போடலைன்னா அது கெட்டு போகுது. ஏன்னா இப்படி எல்லாம் சொன்னாங்க, இப்படி கொடுத்தாங்க, மோசமா போச்சுன்னு அக்ரிகல்ச்சர்ல போய் தட்டலாமா? அவர் சொன்ன முறையை நாம தவறுறோம். அந்த விதை மழைக்காம கெட்டு போகுது. நல்ல கெட்டு போகுதுன்னு சொன்னாரே, கெட்டு போச்சுன்னு சொன்னா யாருடைய குறை? ஆக அருளை கொடுக்கிறோம், இருளை அகற்றும் சக்தி உங்ககிட்ட கொடுக்கிறோம். அது இன்னென்ன காலங்கள் இப்ப வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வரா அவன் வேதனை உணர்வு. யாருக்கும் அவன் வேதனைப்பட்டு இருக்கான், பரிவோட பாக்குறீங்க.
அப்ப ஈஸ்வரன் உயிரை நினைச்சு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும். என் உடல்ல படணும், இது சுத்தப்படுத்தி தீமை புகா தடுத்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரும் உடல்ல படணும். அவன் வேதனையிலிருந்து விடுபடணும். இது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு என்ன வந்தது? பாசத்தால் நாம் உணர்வு இங்க அதனுடைய வலிமையான பின் நம்ம நல்ல குணத்தை செயலற்றதாக மாற்றுக்கணும். இப்ப நம்ம நல்ல குணம் என்ன செய்யுது? இந்த நல்ல குணத்தோட பார்க்கும்போது பிறருடைய கஷ்டத்தெல்லாம் கேட்ட உடனே நம்ம நல்ல குணங்கள் எல்லாம் மறையுது. அந்த வேதனை என்ற உணர்வு இருக்கும்போது நமக்கு நோயாகி நல்லதை சிந்திக்க முடியாது, உடலையே நலியுது. இந்த விஷயத்தின் தன்மை கூட்டிய பின் என்ன செய்யும்? இந்த உயிர் வெளியில பண்ண அதுக்கு தகுந்த உடலை அமைத்து அதை வச்சு நீ ரசித்துக்கோ. இன்னைக்கு வேதனை 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 என்று பட்டு கொண்டிருப்பதெல்லாம் அந்த வேதனையிலிருந்து மீள முடியாத நிலை ஆகிறாங்க. அந்த வேதனை என்ற விஷயத்தை தனக்குள் கூட்ட 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 எல்லா அணுக்களும் அந்த விஷயத்தை உட்கொண்டு விடுது. ஆனா விஷத்தை நீக்கி இந்த உடல் பாழடைந்து விடுகின்றது. விஷத்தை கூட்டி உணர்வுகள் அணுவான பின் உயிர் வெளியே சென்ற பின் என்ன செய்கின்றது? அந்த விஷத்தை போல உடலை பாம்பாக உருவாக்க செய்யுது. அந்த பாம்பாக உருவான விஷத்தை பாய்ச்சிட்டு ரசித்து சாப்பிடும். அப்ப அவங்களுக்கு ரசிப்பு எங்க வருது? பாம்பின் ரூபமான பின் விஷத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நாம் விஷத்தின் தன்மை உடலை நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உடலை நம்மளுக்கு ஊட்டுது. அதை நாம் எப்படி காக்கணும்? இந்த உணர்வின் தன்மை ஒளியாகிவிட்டால் உயிரின் தன்மை அந்த அருளொளியை கேட்கணும். ஒளியின் சரீரமாக இனி பெறவில்லை. மனிதனின் கடைசி முடிவு. ஆக இந்த உடல் நமக்கு சொந்தமாகுதா? இந்த உடல்ல தேடிய செல்வங்கள் சொந்தமாக்குதா? இன்னைக்கு அழகான உடலை வைத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் அன்புடன் பரிவுடன் பாசத்துடன் பிறருக்கு உதவி செய்கின்றோம். அவன் வேதனை எல்லாம் வச்சுக்கிறோம். தொடக்கல நினைச்சு இத்தனையும் கலந்து நம்ம ரத்தத்துல கலந்துரும். பின் கடுமையான நோயாக மாறுகின்றது. மாறின பிறகு நினைச்சு அழகான துணியை வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பவுடரை போடணும், இந்த பவுடரை போடணும், சுத்தப்படுத்துறோம். இந்த நோய் ஆச்சுன்னா பவுடர் தேய்ச்சிக்கன்னா என்ன இருக்கும்? என்ன கிண்டலா பண்ண சார், இதை அனுபவிக்க மாதிரியா இருக்கணும், தூக்கிட்டு எறிகிறோம். இப்ப நீங்க இதை முதல்ல உணவின் தன்மை உடலை மகிழ்ச்சியுடன் அழகுபடுத்துறதை காட்டும் செயற்கையில் நீங்க அழகுபடுத்தி என்ன செய்ய போறீங்க? நீ சந்தோஷமா பாருங்க, முகத்துல ரொம்ப அழகா இருக்கு. அதே சமயத்துல முகத்துல நீங்க பவுடரை பூசிட்டு வெளியே இருக்கட்டும், உடலை நம்ம அழகுபடுத்தின ஆடைகளை மனசு சரி இதுன்னு முகம் சொந்து இருக்கும். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே? அப்ப நாம எதை செயல்படுத்துகின்ற அருணுணர்வை பெருக்கி இருளை அகற்றும் மகிழ்ச்சியூட்டும் உணர்வினை நம்ம உடலுக்குள் அந்த அங்கத்தை மாற்ற வேண்டும். நல்ல செயல்களை நமக்கு கூட்ட வேண்டும். இப்ப நான் சாதாரணமா இருக்கும்போது பாருங்க, என் முகத்துல வித்தியாசமா இருக்கும். இப்ப அருளை பார்க்கும்போது நினைச்சு சில வித்தியாசமான முகங்கள் வரும். ஆக நுகரும் உணர்வு உணர்ச்சியில் முகம் விரிவடைவதும் மகிழ்ச்சி அடைவதும் இந்த நிலையில் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இதே உணர்வு எடுத்து பேசும்போது பாருங்க, இந்த இதை எடுத்து ஞானத்தை எடுத்து பேசி பாருங்க, அந்த உணர்வு நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும். ஆக அதே சமயத்தில் ஒருத்தர் என்னங்க எல்லாம் இது பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் அவர் கஷ்டத்தெல்லாம் சொல்ற பாருங்க, நீங்க சொல்றீங்க எங்க வீட்டுல ஒண்ணும் எடுக்க மாட்டானே, ரெண்டாவது கொண்டு உங்க முகம் என்னடா இவ்வளவு சொல்ற இந்த மாதிரி முகம் அப்பவே மாறும். ஏன்னா அது வலுப்பெறுது. நம்ம ஞானம் இங்க அடிபடுது. உணர்வை மாற்ற முடியவில்லை. விஷயத்தின் நன்மை ஆட்கொள்ளும். ஆனால் இது எதற்கு? அந்த அரு உணர்வை நாம் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்து அவருக்கு நல்ல காலம் வர வேண்டும், எதிர்காலம் சிந்திக்கும் தன்மை வேண்டும், பொருளறிந்து செயல்படும் தன்மை வேண்டும், அருளுணர்வு அவர் பெற வேண்டும் என்றால் இது உங்க உயிர் நினைச்சு இந்த உணர்வை எடுத்து எல்லா அணுக்களுக்கும் பங்கிட்டு இந்த ஞானத்தை ஊட்டும் நிலையும் வழியிருந்து செயல்படும் பக்குவம் பெறுகின்றது. சொல்றது இதை செய்யறதுக்கு முடியல அப்படின்னா சாமி ஒன்னும் செய்யலை. இன்னைக்கு தலைவலியை போக்கி விட்டுறோம். அடுத்தாப்படி தலைவலி நாம் என்ன செய்வோம்? இந்த ஆகாத வந்தவன் நீங்க வந்துட்டான் பாரு, அவனாலே எனக்கு தலைவலி வரும். அப்ப என்ன செய்யறோம்? இங்க தலைவலி இன்னைக்கு வர்றேன், இன்னைக்கு நல்லா இருந்து இந்த சண்டால போய் வந்தானுக்கு பார்த்தோன்னு அன்னைக்குல இருந்து தலைவலி வந்துச்சு. இதெல்லாம் எதை காட்டுது? மனிதனின் வாழ்க்கையில் இதை போன்ற நிலை வருது. இப்ப நீங்க ஒருத்தர் உதவி செய்து பாருங்க, அந்த நீங்க தியான வழியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஏதாவது தலைவலிக்கு இது நல்லா இப்பமான்னு கொடுத்து பாருங்க. அடுத்தாப்படி தலைவலின்னு உங்ககிட்ட சொல்ல வரும்போது நினைச்சு வந்தனுங்க என் தலைவலி போச்சுமா பார்க்கலாம். ஏன்னா இந்த உணர்வின் எண்ணங்கள் அதை கவர்ந்து சுவாசித்தப்பின் அதை நீக்கும் சக்தி வருது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி வருவானே நாளைக்கு வருவானேன்னு பார்த்த உடனே அந்த உணர்வு நினைச்சு உடல் பதட்டமாகுது, தலைவலி வருது, கிருகிருன்னு வருது, சிந்திக்கும் தன்மை இழக்க செய்யுது. எதுக்கு வருது? நாம் நுகர்ந்த உணர்வு தான் இந்த உயிர் இயக்குகிறது. தான் நாம் உடலின் தன்மை அரங்கம், உயிரிழப்பட்டவன நாதம். அந்த நாதத்தை கேட்போர் ஆளுகின்றது, அதான் ஆண்டாள். அந்த உணர்வின் தன்மை நாதங்கள் நம்மை இயக்குகின்றது, அதுதான் நம்மை ஆளுகின்றது ஆண்டாள். தெளிவாக கொடுக்கிறாங்க நம்ம சாஸ்திரங்கள். ஆகினால் மனிதன் ஆனப்பின் இனி பிறவி இருக்கக்கூடாது. இதற்குத்தான் இத்தனை உபாயம். ஆடு மாடுகளுக்கெல்லாம் இருக்குது உபாயம், அதை தேடி பார்க்குது.
புல் இருந்துச்சுன்னா புல்லு மேய போகுது, புல் இல்லைன்னா புல் இருக்கிற பக்கம் தேடி போகுது. அதை சாப்பிட்டதை விட்டு போட்டு வேற ஒண்ணு சாப்பிடுறது இல்லை. இது இல்லைன்னு அந்த சாப்பிடுதான். அந்த புல்லை சாப்பிட்டோன்னா புல்லு எங்க இருக்கு அங்கதான் போகுது. வெளிநாடு என்ன செய்து சில பொருட்களை சாப்பிடுவதில்லை. அப்ப அது கிடைச்சதெல்லாம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கொத்தி சாப்பிட்டு இருக்கும். இருந்தாலும் ஆடு தின்னாம்பாளன் இருக்குது, அதை சாப்பிடுதானா இல்லை. இதே போல இன்னைக்கு வேலிமுள்ள இதை கூட சாப்பிடும். ஆனா அதே சமயத்துல சில இலைகளை அது சாப்பிடுவதில்லை. அப்ப அது எதனுடைய உணர்வுகள் இருக்கு? அது தீமை என்ற நிலையில் விலகி செல்லும். ஆனா அதுக்கு தக்க அது வாழும். இப்ப நாம் என்ன செய்யறோம்? இதே மாதிரி உயிரினங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வரும். இப்ப இதே மாதிரி ஒருத்தரை நாம் பார்த்த உடனே அவங்க தீங்கு செய்வார்கள் என்று நம்மளுக்கு வந்த உடனே அந்த உணர்வு நாம நுகர்ந்துடும். அப்போ அதுல இருந்து நாம் என்ன செய்யறோம்? அவர்கள் நல்லவராகட்டும், அப்படி ஈஸ்வரான்னு சொல்லி நாம் உயிரை எண்ணி என் உடல்ல படணும்ட்டு அவர் நல்லது செய்யக்கூடிய உணர்வு வரணும், நல்ல பண்புகள் வளரணும் அப்படின்னு நாம சொல்லிட்டு போயிட்டா என்ன ஆகும்? அந்த உணர்வு நமக்குள் வர்றதில்லை. இப்படி நமது வாழ்க்கையில் ஏன்னா இது அனுபவபூர்வமா எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றார். மலைப்பகுதி எத்தனை எத்தனை இடங்கள்ல வருது. இதுக்கு வேண்டி இப்ப மனிதனை செத்தவன புதைச்சிடுறாங்க. அந்த புதைச்ச இடத்துல பாருங்க உப்பு போட்டு வைப்பாங்க. அந்த உப்பு போடாம விட்ட இடத்துல அழுகி போகும். அழுகுன உடனே அந்த உடலை வளர்த்த அணுக்கள் புழுவாகுது. அந்த புழுவான ஒருபாடு அந்த உடல் இருக்கிற வரையும் தின்னுது. வெளியில வந்த உடனே என்ன செய்யுது? குண்டி கிண்டி வெளியில வருது. இப்ப அதே ஆகாரத்தை சாப்பிட்டு இல்லைன்னு சாகுது. செத்த உடனே என்ன செய்யுது? இதை அவர் கூட யார் யார் பழகினாங்களோ அந்த உணவின் தன்மை காத்துல மிதக்குது. அவங்க உடம்புக்கு ஈர்ப்பு போகுது. அவங்கள உடலை திங்க ஆரம்பிச்சிரு. அதுல அவங்களுக்கு புண்ணு மற்றதெல்லாம் குடஞ்சி உள்ளுக்கு போற மாதிரி வந்து அது அணுவின் தன்மை உள்ளுக்கே சென்றா அதுல உள்ள அணுவாக மாற்றி மற்ற அணுக்களை கொல்லும் உணர்வுகள் அணுக்கள் அதனுடைய மலம் கொல்லும் தன்மை. இதெல்லாம் அறிமுகப்படுத்தாது. எதுவுமே ஒன்று ஒன்றுடன் கலக்கப்படும் போது ஒன்றின் நிலை என்ன ஆகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மாறுதோம். எது எப்படி இருந்தாலும் விஞ்ஞான அறிவு கொண்டோம் உறுப்புகளை மாற்றி அமைக்கின்றார். எத்தனையோ நிலைகள் வந்து இன்னைக்கு கண்கள் இல்லைனாலும் மற்றவனுடைய கண்களை எடுத்து அந்த நேரத்தில் பொழுது கண்களை பார்வை கொண்டு வந்துடுறோம். செவித்தன்மை இன்னும் கொண்டு வரலை. அதற்காக மற்ற ஒளிகளை எடுத்து அந்த உணர்ச்சிகளை தெரியும்படி கொண்டு வர்றாங்க. இப்படி இருதயங்கள் மாறி போச்சுன்னா அது புது இதயத்தை செய்து வைக்கிறோம். அதே மாதிரி உறுப்புகளில் சில இதுகளானா கல்லீரலுக்கு பதில் வேற உறுப்புகளை செய்து வைக்கிறோம். இப்ப அதுக்கு மாறாக அந்த அணுக்களின் தன்மை இன்னும் உடல்ல மாட்டு உடல்லையோ மற்ற உடல்களையோ இந்த செல்லுகளை கழித்து அந்த உறுப்பு மாதிரி மோல்டு செய்து அந்த உணர்வுக்குள் அது சேர்க்கப்பட்டு அதே உறுப்புகளை உருவாக்குறோம். எடுத்த உடனே இந்த உடலுக்கும் என்ன இருக்கிறது என்று இந்த உணர்வின் செல்லுகளை உருவாக்கப்பட்டு உறுப்புகளை எடுத்து அது இணைத்து இதுல தையல் ஆக்குறோம். தையல் ஆனாலும் இது இறைந்து கொண்ட பின் இதுல ரத்தத்துல வரக்கூடிய சமப்படுத்தும். இதுல எதிர்நிலையான இது கலந்துகள் இதுல கிருமிகள் வந்து பிரிச்சிடும். அதுக்காக வேண்டி இந்த கிட்னிக்கு மாற்று கிட்னிக்கு வைத்தாலும் அப்படிதான், இருதயங்களை மாற்றி வைத்தால் அதே தான், மற்ற கல்லீரல்களை உறுப்புகளை மாற்றி வைத்தாலும் இந்த ரத்தத்தில் சீராக வரணும். இந்த உணர்வு உறுப்பும்போது வடிகட்டுவதற்காக இந்த மருந்தை சாப்பிட்டோன்னா ரத்தத்தை ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகும். அப்ப ஈக்குவல் ஆகி கொஞ்ச நாள் வரலாம். ஒரு நாளைக்கு அந்த மருந்து கொடுக்கலைன்னா இந்த விஷத்தன்மைகள் கோர்த்துவிடும். அப்படி ரெண்டுக்கு சமமாக்கப்படும் போது பிறருடைய உணர்வுகளை ஒரு காய்ச்சலோட வர்றாங்க அவனு அது வீரியம் கொண்டது. இந்த கிட்னிக்கு இது வச்சு நுகர்ந்துட்டாங்கன்னா உடல்ல போச்சுன்னு இந்த கிருமிகள் ஆகும். அன்னைக்கு அவனுக்கு ஆபத்து. அந்த ஆபத்துன்னு வந்துடுச்சுன்னா அதற்கு தகுந்த மருந்துகளை கொடுக்கணும். சாதாரண டாக்டர்கிட்ட போன இதுக்காகன்றோம். இப்படியெல்லாம் விஞ்ஞானிகள் அதனுடைய பருவத்தை பார்த்து செயல்படுத்துகின்றனர். ஆனா இப்படி செய்தாலும் எத்தனை காலம் வாழ்றோம்? கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சு, இதை சாப்பிட்டுட்டு தானே வாழணும், இந்த வேதனை தான் ஜாஸ்தி ஆச்சு. இந்த செல்வம் வந்ததே காசு இல்லாமல் போயிடுச்சே, காசு என்ன தேடணும்னு வேதனை வருது. ஆக உடல் உறுப்பு கொண்டு வாழ்ந்தாலும் அந்த வாழ்ந்த காலத்தில் இது சுகமா வாழ்ந்தாலும் அந்த வேதனைன்ற உணர்வு வரதான் வந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம காலம் இப்படி ஆகிப்போச்சு, நல்லவர்கள் வர 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 இங்கே வேதனை உணர்வு தான் அதிகமாகுதே தவிர ஆனா அதுல இருந்து மாற முடியுதா? ஆக இந்த உடல் உள்ள காலங்களில் நாம எதை சேர்க்கணும்? உறுப்புகள் குறைந்தாலும் அரு உணர்வு பெற வேண்டும் என்று உணவின் தன்மை ஒளியாகவும் சரீரம் பெற வேண்டும். இந்த உணர்வுகளை மாற்றினா இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலைகள் அடைகிறோம். இல்லை என்றால் என்னாகும்? ஆகவே மனிதன் கடைசி நிலை. ஆகதான் ராமேஸ்வரத்தில் கோடிக்கரை என்று வைத்திருப்பாங்க. இது பல கோடி சரீரங்கள் எடுத்து கோடிக்கரையா இருக்கு. ஆகவே சிவதனுசு என்பது நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கொன்று 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 தின்றது. இப்ப மனிதன் நோயானால்
அந்த நோயின் தன்மை மனிதன் தனக்குள்ள எடுக்கும்போது இந்த நோய் மாறுது. மாறின மீண்டும் உடற்பெறும் உணர்வையை மாற்றுகின்றது. ஆகவே இப்படி பல கோடி சரீரங்களை கெட்டு இன்னைக்கு மனிதனாக பிறந்தது கோடிக்கரை, தனுசு கோடி. பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடந்தது. அது சாதாரணமா இன்று பன்றியா இருக்கப்படும்போது பன்றி அணிச்சு பல கோடி சரீரங்களை கடந்து தீமைகளை வெல்லும் உணர்வு எடுத்து அந்த தீமைகளை நீக்கும் உறுப்புகள் பெற்றது. அதை வச்சு சாக்கடை உள்ள நாத்தத்தை பழக்குது, அது நுகருது. இந்த உணர்வின் தன்மை வலிமை பெற்ற பின் நல்லதவே நுகருது. பன்றி என்ன செய்யுது? சாக்கடையில் உள்ள நாத்தத்தை பழந்து நல்லதவே அது நுகர்ந்து அது உடலை சேர்க்குது. சேர்த்து கொண்ட பின் என்ன செய்யுது? இந்த தீமையை பழந்தின் உணர்வு வளர்ந்து பன்றி உடலை விட்டு உயிர் வெளிவந்த பின் இன்று நாம் மனிதனான பின் மனித சாப்பாட்டுக்குள் வரும் விஷத்தையும் நஞ்சை மலமாக பிரிக்கும் உடலின் அமைப்பு உருவாக்குது இதே உணர்வு தான், இதே உயிர் தான். பன்றியாக இருந்ததும் உயிர் தான், ஆக நாய் மாடாக இருந்ததும் உயிர் தான். ஒன்றிலிருந்து ஒன்று தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை எடுத்து தீமையிலிருந்து விலக வேண்டும் என்ற உணர்வை ஒன்றாக சேர்த்து பன்றியின் உறவை உருவாக்குது. பன்றி தீமை என்று தெரிந்த பின் பழந்து நல்லதை நுகருகின்றது. அந்த நல்லதை அதிகமாக தீமை என்ற உணவை பழந்திடும் சக்தி பெறுது. உயிர் வெளியே வந்த பின் என்ன செய்யுது? மனிதனாக பிறக்கும். அதுல வரும் நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை வைத்து தீமையிலே பழக்கும் தன்மை வருது. தீமை என்று உணர்ந்த பின் சமப்படுத்தும் நிலை வருது. ஆக அத்தகைய நிலை பெற்ற பின் மனிதன் நாம் என்ன செய்றோம்? நாம பிள்ளை ரொம்ப வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அவன் தலைவலி காய்ச்சல் வந்து அன்னிச்சிரும், வேதனை போறோம். அப்போ சமப்படுத்துவதற்கு மாறாக அன்னிச்சிரும், அவன் வேதனை எடுத்துக்கிறோம். பையன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம். அவன் படிப்பில் மக்கள் இவன் சிறு எதிர்காலம் என்ன ஆவானோ, இப்ப செத்த தேடி ஏற்றிருக்கிறோம், படிப்பில் எப்படி மக்கா போய்கிட்டு இருக்கானே, அவன் எப்படி பழைக்க போறான்னு இப்படி வேதனைப்படுறோம். அப்ப வேதனைப்பட்டு அன்னிச்சிரும், அவன் தவறு இழந்தான். தவறுக்கு அவனால எந்த சந்தர்ப்பம் இருக்கு? அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பண்ணிட்டு இதை நமக்குள் எடுத்து அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி பெறணும். கல்வியில ஞானம் பெறணும். யாராவது சொல்றாங்களே இல்லை, அவனுக்கு இத்தனையும் செலவழிச்சேன், அவன் பாருன்னு இப்படி போயிட்டாங்க. அப்புறம் யாராவது சொன்னா நான் அப்படிதாங்க நினைக்கிறேன், நல்லா படிக்கணும் தானே நினைக்கிறேன், பால்ல பாதாமே போட்டு கொஞ்சோண்டு விஷயத்தை போட்டு சாப்பிடறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்றது எல்லாம் இயற்கை நிலை. பாசத்தால் ஏற்படும் வேதனை அந்த சொல்லுக்குள் கலந்து அவன் சரியில்லப்பட்டவனை சிந்திக்கும் தன்மை இழக்க செய்து. குற்றம் எங்க இருந்து வருது? அவன் மேல பாசத்தால் வரும் இந்த தீய வினைகள் அவனை நல்லவனாக மாற்றுவதற்கு மாறாக அவன் சிந்தனையே இழந்திடும் தன்மை வரும். அவன் சிந்தனை இழக்க இப்படி யாராரும் வரவங்கெல்லாம் சொல்லாரு. படிக்க போனான் போது இவன் சொல்ல தாய் மேல வெறுப்பரும், தந்தை மேல வெறுப்பரும், சொன்னதை கேட்க மாட்டான். அந்த வேதனையின் உணர்வு நுகர அவன் செயல் எல்லாம் இழக்கப்படும். குற்றம் எங்கிருந்து வருது? ஆசையிலிருந்து வர்றதுதான். ஆசையின் தன்மையை பக்குவப்படுத்த தவறினால் தோசை சுடணும்னு ஆசையா இருக்குது. வேகமா நெருப்பை கூட்டினா என்ன பண்ணும்? சட்டி ஒட்டிட்டா தோசை சரியா வரல. சீக்கிரம் சாப்பிடணும் ஆசை இருக்கு. நெருப்பை பக்குவப்படுத்தினா ருசியா இருக்கும். நெருப்பு போட்டு எழுதி ஒட்டி இடிச்சுன்னு சொல்லி போட்டு அப்புறம் இந்த தோசை பெஞ்சிடும். அடுத்த தோசை பிக்குது, கரண்டி சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சா வேற சட்டி வச்சா எப்படி இருக்கும்? அதே நெருப்பு தானே இருக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்? தண்ணி விட்டு ஆற்றி அதே மேல கொஞ்சம் சக்தியை பக்குவப்படுத்தி நெருப்பை கொஞ்சம் தனித்து தோசை விட்டு அன்னிச்சியும் இதுவும் கருகாது, ஜூடு சரியா வரும், ருசியும் இருக்கும். நல்ல வேலை தெரிஞ்சும் அப்படி பக்குவப்படுத்துறோம் இல்லையா? அப்ப நம்முடைய அவசரம் என்ன செய்யுது? பையனுக்கு வரக்கூடிய நல்ல குணத்துல படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி என்ன செய்யறோம்? கொஞ்சம் தப்பாய் போச்சுன்னு அவனை பற்றி வேதனைப்படுறோம். எங்கேயோ சுத்திட்டு வரோம், நம்ம வெளியில போயிட்டு வந்தா போறோம், படிக்கலாம் எங்கடா சுத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த உணர்வின் வேகமாகும் போது இந்த அதிர்வு என்ன செய்யும்? அவன் சிந்திக்கும் தன்மை இழந்துருது. ஏதாவது சொல்ல போனா நம்ம மேல வெறுப்பாது. அதிகமா சொன்னா என்ன செய்யுது? அவன் சிந்திக்கும் தன்மையை இழந்துடும். அப்புறம் அடுத்தாப்புல அவனை பற்றி நினைப்போம். இப்ப நண்பனுக்குள்ள என்ன செய்யும்? துரோகம் செய்தான்னு அங்க புறப்படும், நம்ம காரியம் கெடுது. சிந்தனை அவனை நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன செய்யும்? எதிர்காலம் நல்லா எப்படி வேதனை கலந்த உணர்வு எடுக்கிறோம். அப்ப எடுக்கும்போது நம்ம நல்ல பயிரினை செய்ய போனாலும் கூட இந்த வேதனை கலந்த நிலை பயிர் சரியா விடாது. வியாபாரத்துக்கு சொல்ல போனா யாராவது வந்து இதை என்ன வேலைன்னு கேட்டா 2 தரம் கேட்டா போமா நீ எல்லாம் 5 சரக்கு வாங்கிருப்போம், இப்படித்தான் வரும். அப்ப யார் கெடுறது? அவனை பற்றி அன்பா இருக்கும்போது இந்த உணர்வு நிச்சயம் நல்லவரை காக்க முடியாத நிலையாது. அப்ப எது செய்யுது? ஏனென்றால் இது மனிதன் 6வது அறிவு சமப்படுத்தும் நிலை பெற்றவன்.
பரசுராம். ஆனா அதை சமப்படுத்தும் நிலை தவறினால் மீண்டும் மனித உடலில் இந்த உடலுக்காக வேண்டி நல்லது என்ன இந்த உடலில் இச்சிக்க வருகின்றது. மீண்டும் சிவதன் செய்து உணர்வு உடல் பெறும் உணர்வுக்கே மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த பன்றி என்ன செய்யுது? சாக்கடையில் உள்ள நாட்டத்தை பழந்து நல்ல உணர்வை சேர்த்து சீதா அந்த சுபமிக்க உணர்ச்சி கொண்டு தீமைகளை பழக்குது. தீமையை பழந்திடும் உணர்வு பெற்றும் போது இங்க மனிதனுடைய எண்ணங்கள் சீதா ராமனாகுது. ஆக நாம் இந்த நிலையில ஒரு வேதனை என்ற உணர்வு வந்த பின் அவன் சந்தோஷமா இருக்கணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சீதா சுவை, அதை எடுத்து தீமையினை நீக்கினா மகிழ்ச்சி. அந்த உணர்வை எடுத்துதான் ராமன் என்ன செய்யறான்? விஷ்ணுதன். ஆக உயிரின் இயக்கம் ஈசன், அதுல ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சம். ஆகவே இதை போல அது நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ இங்க பிரம்மம். ஆகவே நல்லதை எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை அந்த மலம் உடலாகுது, மகிழ்ச்சி ஆகுது. ஆகவே எந்த ஞானத்தின் தன்மை அணு பிரம்மமாகுது. பிரம்மாவின் மனைவி யாரு? சரஸ்வதி. அவனை காக்கப்பட வேண்டும் என்ற உணர்ச்சி தூண்டுது. நம்மை காத்திடும் உணர்வும் உடலை உருவாக்குது. ஆகவே இதை நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற போது அவன் நல்லவனா இருக்க வேண்டும் என்று என்றும் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். அவன் உணர்வின் தன்மை நல்லவள் செய்ய வேண்டும், அவனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும், உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று என்றும் அந்த உணர்வின் தன்மை இங்க கருவாக போகும்போது பிரம்மமாகும். அந்த பிரம்மத்தின் தன்மை என்ன ஆகுது? மனம், ஞானம், சரஸ்வதி. இந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது அவனை நினைக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்? அவன் ஞானியாக வேண்டும், அருஞானம் ஆக வேண்டும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் புத்தியவன். ஆனா இது தப்புடா, நீ இந்த மாதிரி செய்தான நல்லது, இந்த மாதிரி செய்தா நல்லதும் பல முறை சொன்னான். அது எடுத்து சொல்லும் போது வாத்தியார் என்ன செய்யறாரு? பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே ஆனான்னு சொல்ல ஆனா அப்படிங்கிறான். ஆனா இங்க ஆனா சொல்றாரு, ஆனா அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாம் இப்படிதான் சொல்லணும் வாத்தியார் திருப்பி சொல்றாரு. இது ஆனான்னு சொன்னா ஆனானே சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு படிப்புறான்னு போய் சொல்ல முடியுமா? இல்லையா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஞானத்தை ஊட்டு நம் தாய் தந்தைகள் ஞானத்தை ஊட்டி பழக வேண்டும். ஆகவே அந்த ஞானத்தை ஊட்டவில்லை என்றால் என்ன ஆகும்? இதுக்குத்தான் கருவியில் வளரப்படும் போது அருண் ஞானி உணர பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், உலகை காத்திடும் அருண் ஞானியாக வேண்டும் என்ற உணர்வை நாம் செலுத்தினால் அவன் உடல்ல அத்தகைய சக்தி கிடைக்கின்றது. ஆக நமக்குள்ள அது பெறுகின்றது. அந்த தாய் கருவிற்கு தாய் செவிவெளி கேட்கின்றது, உணர்வின் தன்மை நுகர்கின்றது, ரத்தத்திலே கலக்கின்றது, கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவாகின்றது. பிறந்த பின் அந்த ஞானத்தின் வடிவம் பிறக்கின்றது. ஆகவே நாம் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இதே போல ஞானியை வளர்க்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் அமைதி பெற வேண்டும், அருஞானம் கருவிலே வளரக்கூடிய குழந்தை பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், உலகை காத்திடும் அருஞானி வர வேண்டும் என்று உணர்வினை நாம் எடுத்தால் அவன் பெயரிலாவது நாம் ஒன்றுபட்டு வாழுகின்றோம். உணர்வின் தன்மை தாய் கருவில் இருக்கும் நுகர்கின்றது, அது உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக்கின்றது. ஞானியாக உருவாக்கப்படும் போது நமது குடும்பத்தில் நம்ம அறியாத வந்த சாப அலைகளோ, தீ அலைகளோ, பாவ அலைகளோ பூக்கும் சக்தி அந்த குழந்தைக்கு உண்டு. அவன் வீரிய உணர்வு பெறுகின்றான், அறுவடி நம்மை காப்பான். ஆனால் குழந்தை என்று எண்ணுகின்றோம். ஆனால் நாம் நல்ல பயிரினங்களை வைக்கப்படும் போது அது நமக்கு எவ்வளவு உணவுக்கு மகிழ்ச்சி உருவாகின்றது. அதே போலதான் அருண் ஞானிகளை நாம் உருவாக்கினால் நம் பகமை உணர்வுகளை மாற்ற முடியும். அதனால் அவன் பிறக்கும் போது அவன் உயர்ந்தவனாக ஆக வேண்டும் என்று குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்கோ சகோதரர்களுக்கோ ஒன்றுபட்டு வாழும் தன்மை வந்து சண்டைகள் வந்தால் அந்த மாதிரி வந்தாச்சும் நீங்க சண்டை போட்டுடுங்க. கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த உணர்வெல்லாம் அவனுக்கு சேரும். அவன் பிறந்த ஒரு பாடு எல்லாத்தையும் சண்டை போவான். இப்படித்தான் ஞானிகளை வளர்க்கணும். அப்ப இந்த வீட்டில் சண்டை போடுறாங்க, இப்ப டிவி வந்தாச்சு, பார்த்த உடனே அங்க போடுறோம், பல கட்டணங்கள் இடிஞ்சு விடுது, பல நிலைகள் தவறு நடக்குது, பல உணர்வுகளை பார்க்க போகும்போது இது ஒண்ணு பொழுது போக்குறது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வத்துருவாங்க கற்பனைக்கு. கிரிக்கெட் விளையாண்டவன் நினைச்சு தாய்ப்புன்னு இந்த தாயை எந்திரிச்சு விட்டார். அவன் கருவில இருக்கான், பிறந்த ஒரு பண்ணு கிரிக்கெட் மேலதான் அவன் படிப்பு மேல இருக்காரு. பாருங்க, கிரிக்கெட் விளையாட போகும்போது அதை வந்து சின்ன குழந்தை வந்தோடனே அதைத்தான் பிரியமா பார்க்கும். கருவில இருக்கும்போது அந்த தாய் பார்த்திருந்தான். அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? இதே தான். அவன் பிறந்த உடனே சுவிட்சு நம்மளுக்கு போட தெரியல, அவன் போடுவான், பார்த்துக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி அறிவை போடுவான், வேணா பார்க்கலாம். அப்ப அந்த குழந்தைக்கு ஞானம் எங்கிருந்து வருது? நாம் மனித வாழ்க்கையில் இருக்கும்போது உணர்வுகள் அங்கே அந்த ஞானத்தின் தன்மை உருவாகும். இப்ப ஒன்றும் தெரியாத மிருகங்கள் இருக்கின்றது, அதை நீங்க சொல்லப்படும்போது கூர்ந்து கவனிக்கின்றது, உணர்வின் தன்மை பதிவாகுது. இந்த உணர்வின் தன்மைக்கு ஒப்ப அது நாம் சொல்றதெல்லாம் கேட்கின்றது. ஆனா அதனுடைய மிருக நிலையில் என்ன செய்யுது? எதிரி என்றால் கத்துது, ஆக உடனே திரும்பி பார்க்குது. அதன்படி தான் இந்த பாஷைகள் இருந்தது. ஆனால் மனிதன் தெளிந்த நிலையில் கொள்ளுகின்றான். இது தவறு என்று சொன்னால் பேசாமல் நிற்குது. அது தவறு என்று அதனுடைய இடங்கள் சொல்ல முடிகின்றதா? ஆக எதிரிகள் வருகிறான் என்றால் குருவி கோழி அனுப்பிச்சு சத்தம் போடும், உடனே ஓடி வந்து தாயிட்டு அரவணைக்குது. அதுக்கும் அது பாஷைகள் உண்டு.